வணக்கம் நண்பர்களே. திருமண நிகழ்வுகளில் பாடுவது போன்ற பாடல்கள் திரைப்படங்களில் மிக அதிக அளவில் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பயன்படுத்தியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படுகிற காட்சிகள் தான் திரைப்படங்களாக வருது. ஸோ நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அல்லது கட்டாயமாக இடம்பெறுகிற ஒரு விஷயம் திருமணமாக இருக்குது. அந்த திருமணத்துக்கு முந்தைய நிகழ்வுகளை ஒட்டிய அதை வச்சு பாடல்கள் உருவாகும், அல்லது திருமணத்தை வைத்து திருமணம் முடிந்த பிறகு முதலிரவை மையப்படுத்தி கூட பாடல்கள் உருவாவது வழக்கம். அதில் இது இப்போன்னு இல்லை, தமிழ் சினிமாவின் ஆரம்ப நாட்கள்லேருந்தே இந்த மாதிரியான பாடல்களுக்கு அங்கே திரையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இசைஞானி இளையராஜா அவர் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானதிலிருந்து இந்த திருமண பாடல்களுக்கு தனித்துவம் மிகுதியாக இருந்திருக்கு. அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. படங்களின் வெற்றிக்கு அந்த பாடல்கள் பெரிய அளவுக்கு உதவி இருக்கு. நீங்கள் இளையராஜா அறிமுகமான அன்னக்கிளி, அந்த படத்தில் வர்ற ஒரு பாட்டு அந்த சுத்த சம்பா பச்சை நெல்லு குத்தத்தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு திருமணத்துக்கு முந்தைய அந்த முன்னேற்பாடுகளை மையப்படுத்தி ஒரு பாட்டு உருவாக்கியிருப்பார். பஞ்சரநாச்சலை எழுதியிருப்பார். அந்த பாட்டு அன்றைய தலைமுறைக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த மாதிரி ஒரு பாட்டை அதற்கு முந்தைய இசையமைப்பாளர்கள் யாருமே போடலையே அப்படின்னு கேட்குற மாதிரி வித்தியாசமான ஒலி, வித்தியாசமான பாடல் வரிகள், அந்த பாட்டை பாடின விதம் எல்லாமே ரசிகர்களை அப்படி அந்த படத்தை தூக்கிட்டு போக வச்சுது. அப்புறம் நிறைய பாடல்கள் அந்த பேட்டர்னில் தொடர்ச்சியாக இளையராஜாவை உருவாக்கினார். அதில் முக்கியமானது ராஜேந்திர ராஜா அந்த திரைப்படத்தில் ரஜினி பாடுகிற பாட்டு மாமாவும் பொண்ணு கொடு அப்படின்ட்டு பாட்டு முழுக்க கலாட்டா கல்யாணமாக இருக்காது. அதே போல் ரஜினி படத்துலேயே இன்னும் நிறைய இந்த மாதிரி திருமண பாடல்களை இளையராஜா கொடுத்துருக்காரு. அதில் இப்போ இந்த 70களில் ஆரம்பித்து 80களில் 90களில் 2000, 2010, 2020, இப்போ 2030 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போதும் இளையராஜா அதே உற்சாகத்தோட இந்த திருமண பாடல்களை உருவாக்குறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு அந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அப்கோர்ஸ் அது இன்னும் பெரிய அளவுக்கு அந்த யூடியூப்பில் வைரலாக அந்த பார்வையை பெறலை அப்படின்னா கூட இந்த ரசிகர்கள் அதை பற்றி பொது வெளியில் பேசுறது இருக்கே, அது மிக அதிகமாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அந்த பாட்டு. அது என்னன்னா, கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் புதிதாக வரப்போகிற ஒரு படம் டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டோரத்தி படத்துக்காக இந்த பாடலை உருவாக்கியிருக்கார் இளையராஜா. கல்யாண விருந்து, அந்த பாட்டு கல்யாண விருந்து நீ அடிச்சு நொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இதை அந்தோணிதாசன் பாடியிருக்காரு. ரொம்ப உற்சாகமான ஒரு பாட்டு. அது பாட்டினுடைய இசை ஆரம்ப இசையிலிருந்து இடைய இசையாக வருது. அதே போல் இடையிடையில் வருகிற அந்த இசைக்கருவியினுடைய ஓசை, இது அத்தனையுமே நம்ம ஒரு 30 ஆண்டுகள் அப்படியே பின்னோக்கி அழைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வை அந்த பாடல் தருது. பாடல் வரிகளை இளையராஜாவே எழுதியிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜ் இது 10வது படம். இதுக்கு முன்பு 9 படம் பண்ணும்போதும் அவர் மனசுக்குள்ளே இளையராஜா கூட ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. எப்பவுமே இந்த மாதிரி இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா, இளையராஜா கூட நம்ம ஒரு படம் பண்ணணும், ஆனால் நேராக போய் அவர்கிட்ட நிற்க முடியாது, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். அவங்களா இது இளையராஜா எந்த இடத்துல அதை சொல்கிறதில்ல, நீ உன்னை ப்ரூவ் பண்ணிட்டு வா என்கிட்ட அப்படின்னு கேட்குறதில்ல. புது பையன் முதல் படம்னாலும் அவர்கிட்ட போய் சொன்னால் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களுக்கு உற்சாகம் அளித்து இசையமைத்து கொடுக்குறார். எப்போதுமே புதியவர்களை ஆதரிக்கிற இசையமைப்பாளர்களில் நம்பர் 1 யாருன்னா இளையராஜா தான். ஆனாலும் இந்த இளைஞர்களுக்குன்னு ஒரு மனநிலை அப்படி இருக்கு. வெற்றிமாறன் பாருங்க, அடுத்தடுத்து 6 வெற்றி படங்கள் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகுதான் அவர் இளையராஜா கிட்ட போகணுன்னு அவருக்கு தோணுது. அதுவரை அந்த ஒரு வைராக்கியமாக வச்சுருக்காரு. நம்ம போய் நின்னா, ஓ வெற்றிமாறனா, நீ யாருன்னு தெரியுங்க, உன் படங்களுடைய பேட்டர்ன் எனக்கு புரியுங்க அப்படின்னு ராஜா சார் ஒரு முடிவுக்கு மியூசிக் போட்டு கொடுக்கணும். அந்த ஒரு மனநிலையை அவருக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
மாரி செல்வராஜ் அடுத்தடுத்தடுத்து வெற்றி படங்கள் தான். அவரும் 4 வெற்றி படங்கள் கொடுத்துட்டாரு. அடுத்த படத்துக்கு போய் நிற்கிறார் ராஜா சார்கிட்ட. உடனடியாக அவரது மஞ்சனத்தி படத்துக்கு மியூசிக் போடுறாரு. அந்த வரிசையில் தான் கார்த்திக் சுப்புராஜ். அவரும் வந்து தன்னை இத்தனை படங்களில் நிரூபிக்கிறாரு. ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ணிட்டாரு. பல மியூசிக் டைரக்டர் கூட வேலை பார்த்துட்டாரு. அடுத்து ராஜா சார்கிட்ட போய் நிற்கிறார். இந்த வரிசையில் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. நிறைய வெற்றி பெரிய முன்னணியில் இருக்கிற பல இயக்குநர்களுக்கு உள்ளுக்குள்ள நமக்கும் நம்ம படத்துக்கும் ஒரு ராஜா சாருடைய ஒரு இசை நமக்கு வேணும் அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் கார்த்திக் சுப்புராஜுக்கு இது 10வது படம், முக்கியமான படம். இந்த படத்தில் வந்து ராஜா சார் போட்ட இந்த முதல் பாட்டே வந்து ரசிகர்களை பெரிய அளவுக்கு ஈர்க்கிற விதமாக, அதே போல் அவங்க ரொம்ப விரும்புகிற மாதிரியான ஒரு இசையாக அது வந்து வந்திருக்கு. அது என்னென்னா ராஜா சாருடைய அந்த ரிதம் பேட்டர்ன், அந்த தாளக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த பழைய பீட்டை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. கொஞ்ச நாள் ஒரு சில படங்களில் அவர் வேறு பேட்டர்னில் மியூசிக் பண்ணார். இந்த பாட்டுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் சில பாடல்கள் இந்த அண்மை காலத்தில் வந்து சில பாடல்கள் கூட இந்த 80s 90s பேட்டர்னில் வந்து அவர் ரிதம் பேட்டர்ன் வந்து அவர் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக் மியூசிக்னு சொல்லுவோமே, அது போன்ற ஒரு உணர்வை தருகிற இசையாக இருக்குது. எல்லாமே வந்து 100% ஹியூமன் ஆர்கெஸ்ட்ரா வாசித்த ஒரு இசையாக நமக்கு தெரியுது. அதே போல் ஒரு முறை கேட்ட உடனே அந்த பாட்டு வரியாகட்டும் எல்லாமே வந்து ஒரு முறை கேட்ட உடனே மனசில் பதிகிற மாதிரி ராஜா சார் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த அவரை போன்ற அந்த மனநிலையில் உள்ள இன்னும் ஏராளமான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. ஒரு படம் 2 படம் பண்ணிவிட்டு அடுத்து ராஜா சார்கிட்ட போகலாம் அப்படிங்கிற கனவோடு இருக்கிற அந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே தயங்காமல் நீங்கள் ராஜா சாரை பயன்படுத்தலாம். காரணம், மிக அரிதான ஒரு பிறவி அவர். இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ இசைப்பாளர்கள் பிறந்திருக்காங்க, எவ்வளவோ திறமைசாலிகள் இருந்திருக்காங்க, மிகப்பெரிய ஜீனியஸ் எவ்வளோ பேர், எம்எஸ்வி சார், அதற்கு முந்தைய இசையமைப்பாளர்கள் அவ்வளோ பேர் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. பட் இவர் இளையராஜா பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணவே முடியாத, அவர் வேற ஒரு பிறவியாக இருக்கார். அவருடைய வயசு 83. ஆனால் அந்த 23 24 வயசில் வந்து என்ன மாதிரியான ஒரு செயல்திறனோட அவருடைய மூளை இருந்ததோ அதே மாதிரியான ஒரு செயல்பாட்டை இப்போது அவர்கிட்ட பார்க்க முடியுது. நீங்கள் அந்த வயதின் காரணமாக 1 2 சில வித்தியாசம் உங்களுக்கு தெரியலாமே தவிர, அவருடைய உற்சாகமும் சரி, வேலை செய்கிற அந்த சுறுசுறுப்பும் சரி, அன்னைக்கு 80ஸ்ல இருந்த அதே ராஜாவை தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. அந்த இசையும் கூட சரியான இயக்குனர், சரியான களம், சரியான ஸ்கிரிப்டு அமைஞ்சிட்டாக்க அவர் ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். இதை நம்ம ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் வெற்றிமாறனுடைய விடுதலை 1, விடுதலை 2 இந்த 2 படங்களுக்கு ராஜா சார் கொடுத்த இசையும் பாடல்களையும் திரும்ப நீங்கள் தனிமையில் எப்பயாவது கேட்டு பாருங்கள். அந்த மனிதருக்கு இந்த இசை கொடுத்த நேரத்தில் 80 வயசு அப்படிங்கிறத உங்களால் நம்பவே முடியாது. அப்படி கொடுத்துருப்பாரு. அதுவும் அந்த வழிநெடுக காட்டு மொழியாகட்டும் அல்லது இந்த 2ஆம் பாகத்தில் இடம்பெற்ற பாட்டாகட்டும் எல்லாமே வந்து வேற ரேஞ்ச். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த இளைஞர்கள் அல்லது அந்த தலைமுறை ரசனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போடுறது ஒரு பக்கம், அவருடைய அந்த ஸ்டைலுக்கு வந்து அவங்களையும் அப்படி இழுக்கிறது இன்னொரு பக்கம். இது 2த்தையுமே வந்து ராஜா சாரால் செய்ய முடியும். வெற்றிமாறனுக்கு அந்த மாதிரின்னா மஞ்சனத்தி படத்துக்கு வேற ஒரு பேட்டர்னில் முற்றிலும் ஒரு புதிய ஒரு கிராமத்து இசையை வந்து நமக்கு அவர் அதில் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்து வந்து டோரத்தி படத்தில் கார்த்திக் சுப்புராஜுக்கு இப்படி ஒரு பாட்டு. இன்னும் நிறைய இளைஞர்கள் தயாராக இருக்காங்க, கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்காங்க. அந்த தயக்கம் தேவையில்லை. ஏன்னா தன்னை நிரூபித்த இயக்குநருக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேருக்குமே வந்து என்னிடம் தேவையான அந்த இசை இருக்குது, உங்களுடைய கதையை கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ராஜா சாருடைய பாணி. ஸோ அந்த இசை பயணம், இசை பிரவாகம் வந்து இன்னும் தொடரும் அப்படிங்கிறத இந்த கல்யாண விருந்து பாட்டு
இன்னும் ஒரு முறை அழுத்தமாக நிரூபிச்சிருக்கு.